அடுத்தபடியாக நஜிமா ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நஜிஃபா ஃபாத்திமா. என் தந்தையின் பெயர் திவான் பண்ணையா. இன்று இந்த விழாவை நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஈமா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஅமாலினா. ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. விழுகின்ற பொழுது எழுகின்ற ஆற்றலையும் பசிக்கின்ற போது ருசிக்கின்ற உணவையும் கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அன்பின் பிறப்பிடமான அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாஃபீன்கள் மீதும் சுஹாதாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இறைகருணையும் இன்று மட்டும் இல்லாமல் என்றென்றும் வற்றாது நின்று நிலவட்டுமாக. இன்று நாம் மனமகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம். இதே போல் மறுமை சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஆகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களின் தோழர்களோடும் அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக. இன்னும் வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தும் மீண்டும் ஈமானோடு இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் உலகில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அதில் சிறந்த படைப்பாக மனிதன் படைப்பை படைத்திருக்கிறான். உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறான். இன்னும் எண்ணில் அடங்கா நிகமத்துகளையும் மனிதனுக்காக கொடுத்திருக்கிறான். இவ்வளவு அருக்கொடைகளை செய்த ரஹ்மான் இவற்றுக்கெல்லாம் மேலான ஈமானை நமக்கு கொடுத்திருக்கிறான். நபிமார்களின் தாய் தகப்பனுக்கு கிடைக்காத ஈமான், நபிமார்களின் மனைவி மக்களுக்கு கிடைக்காத ஈமான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் அது இறைவனின் கருணை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஈமானை நாம் எவ்வாறு நிலைத்திருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஈமானுக்காக நபிமார்களும் சரி ஷஹாபாக்களும் சரி ஷஹாபாக்கிய பெண்களும் சரி அதிகப்படியான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். தன் சொத்து சுகம் வீடு மனை மக்கள் ஏன் தன் உயிரை கூட ஈமானுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். சுமையார் அவர்களை எடுத்துக்கொண்டா கடினமான வேலி பொடிக்கற்களின் மீது படுக்க வைத்து வேதனை செய்யப்பட்டார்கள். உருக்கு சட்டை அணிவிக்க வைத்து வேலிலே நிறுத்தி வேதனை செய்யப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் கொண்ட ஈமானை விட்டுவிட வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியாக நின்றார்கள். தன் சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்காக அள்ளி கொடுத்து தன் ஜனாசாவை கஃன் செய்யக்கூடிய கஃனாடை இல்லாமல் மரணித்த தாய் தான் கத்திஜா ரலியல்லாஹு அவர்கள். நமக்கு ரொம்பவும் சுலபமாக அந்த ஈமான் கிடைத்ததா நாம் ரொம்பவும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட நம் ஈமானை தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. அதுவே நல்லது நடந்தால் சந்தோஷப்படுகிறோம். இதுவே சோதனை ஏற்பட்டா எனக்கு இப்படி ஒரு சோதனையா, அல்லாஹ் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார் என்று அல்லாஹ்வே கேள்வி கேட்கிற அளவுக்கு மாறிவிடுகிறோம். சோதனை இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் நம்மை படைத்ததே சோதிக்கத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீ ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயலால் மிக்க அழகானவர் என்று உங்களை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் ஜீவியத்தையும் படைத்திருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். பயம் மற்றும் பசி ஏதாவது ஒன்றை கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் கனி விளைச்சல்கள் ஆகியவற்றை குறைவரை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். இவற்றை பொறுத்து கொள்வோருக்கு நீ நன்மறைன் கூறுவீராக என்று சொல்கிறான். சோதனை இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் ஈமான் உள்ளவர்களை சோதிப்பான், ஈமான் இல்லாதவர்களை சோதிப்பான். கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் சோதிப்பான். அவன் சோதனையின் பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். சோதிக்கப்படாத நபிமார்களே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, இவ்வுலகிலே சிறந்த நபி. அவர்களை போற படைப்பை இதற்கு முன்னாலும் படைக்கவில்லை, இதற்கு பின்னாலும் படைக்கவில்லை. ஆனால் அவர்களின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு சோதனை. பிறக்கும் முன்னே தந்தையின் மரணம், பிறந்த சில வருடங்களுக்கு கழித்து தாயின் மரணம், அதன் பின் அவர்கள் வளர்த்த பாட்டனாரும் மரணம், அதன் பின் சில வருடங்கள் கழித்து கத்திஜா அலி அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களின் செல்வங்களாலும் அரவணைப்பாலும் நபிக்கு பெரு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் அவர்களும் மரணம். அவர்கள் சின்ன தந்தையும் மரணம். அவர்கள் பிறந்த 3 ஆண் குழந்தைகளும் மரணம். பெண் குழந்தைகளில் கத்திஜா அலி அவர்களை தவிர 3 பெண் குழந்தைகளும் மரணம். இதே போல் நம்ம ஒரு சின்ன
நபி அவர்கள் 23 ஆண்டுகள் தான் நபித்துவம். இதில் எத்தனை சோதனை! ஆனால் அவர்கள் எங்காவது துவண்டு போய் இருந்தார்களா? இல்லை. நபி அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்முறுவல் இருக்கும். தாயிஃப் பயணத்தை நபி அவர்கள் 10 நாட்கள் சொல்லாலும் கல்லாலும் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் இதிலும் அவர்கள் துவண்டு போய் இருக்கவில்லை. 2 மலக்குகள் வந்து 2 மலைகளுக்கு இடையில் இந்த தாயிஃப் மக்களை நசுக்கி விடவா என்று கேட்டபோது, வேண்டாம், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் இவர்கள் பின்வரக்கூடியவர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹான் அல்லாஹ். நபி அவர்கள் வீட்டில் எரிப்பதற்கு விறகு கிடையாது. 3 மாதங்கள் தண்ணீரும் பேர்த்தம்பழம் தான் அவர்களின் சாப்பாடு. பசியை தன் வயிற்றை கல்லை கட்டி கொள்வார்கள். அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நம் ஈமானில் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. நமக்கு எது நடந்தாலும் அது இறைவனின் நாட்டத்தால் தான் நடக்குது என்று அதை பொறுத்து கொள்ள வேண்டும். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிறான், நான் யாரையும் அவர்கள் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாவற்றிற்கும் இறைவனிடத்து மட்டுமே உதவி தேட வேண்டும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னால் ஃபிரௌனின் கூட்டம் துரத்தி கொண்டு வருகிறது. முன்னால் கடல். மூசாவை நம்பிக்கை கொண்ட நபர்கள் மூசாவை நமக்கு மரணம் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போது மூசா நபி, இறைவன் நம்மோடு இருக்கிறான், உறுதியான நம் ஈமானோடு இறைவனை நாடினா இறைவன் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான் என்று துவா செய்தார்கள். உடனே இறைவன் மூசாவை கைத்தடியை கடலில் அடிப்பிறாக என்று சொன்னான். அவர்களும் கைத்தடியை கடலில் அடித்தனர். கடல் 2ஆக பிளந்து அவர்கள் பலி கொடுத்தது. சுப்ஹான் அல்லாஹ். அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட கூட்டமும் தப்பித்து கொண்டது. ஆனால் பின்னால் துரத்தி கொண்ட அந்த ஃபிரௌனின் படைகளும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். இதேபோல் நாம் நம் இறைவன் மீது உறுதியான யகீன் நம்பிக்கை வைத்தால் இறைவன் நிச்சயம் உதவி செய்வான். இன்னும் வாழுகின்ற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து இன்னும் மரணிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாக மொழிந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் முக்மீன்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.